ஒரு பிரபலமான மனிதர் ஒரு விஷயம் கூறுவது உண்டு. அவரு முதல் தடவை நீண்ட நேர பயணம் செய்யும் போது நடந்த நிகழ்வு. பேருந்து புறப்பட்டதும் பேருந்தில் இருந்த அனைவரும் தங்கள் இருக்கையை சாய்த்து உறங்க தொடங்கிவிட்டனர். ஆனால் இவருக்கு மட்டும் எப்படி தன் இருக்கையை சாய்ப்பது என்று தெரியவில்லை. அருகில் உள்ளவர்களிடம் கேட்கவும் கூச்ச சுபாவம். கேட்டால் நம்மை எதும் தப்பா நினைத்து விடுவார்களா என்ற தயக்கம். அனைவரும் ஒரு உறக்கமே உறங்கிவிட்டார்கள். 4 நேர பயணத்திற்கு பிறகு உணவு இடைவேளை நிறுத்தம் வந்ததும் பேருந்து நிற்கிறது. அப்போது அருகில் இருந்தவர் இருக்கையின் பக்கவாட்டில் உள்ள லிவரை துக்கி தன் இருக்கையை மேலே உயர்த்துவதை கவனிக்கிறார். அப்போதுதான் அவருக்கு விஷயம் என்னவென்று புரியவருகிறது. பக்கவாட்டில் உள்ள லிவரை அழுத்தினால் இருக்கையை சாய்க்கலாம் என்று. அதன் பிறகுதான் அவரும் உறங்க ஆரம்பிக்கிறார். இதை அவர் முன்னாடி கேட்டுக்கிருந்தால் முன்னரே உறங்கி இருக்கலாம். எனவே இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால், வேண்டியதை கேட்டு பெறுங்கள், தெரியாததை தைரியமாக கேளுங்க சொல்லி கொடுப்பவர்கள் ஏராளம். நம் வீடுகளில் உள்ள குழந்தைகளை கவனித்து இருக்கிறீர்களா? புதிதாக ஒரு விஷயம் பார்க்கும்போது அதை பற்றி தெரிந்து கொள்ள அவ்வளவு ஆர்வம் காட்டுவார்கள். தெரியாத விஷயத்தில் குழந்தையைப் போல இருப்போம். தெரியாததை தைரியமாக கேட்க தைரியம் இருந்தால் போதும். ராக்கெட் விஞ்ஞானத்தையும் உள்ளம் கையில் கொண்டு வரலாம்.